அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மலைப்பொழிவு அப்படின்னு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது இயேசு காவியம் அப்படிங்கிற நூலில் இருந்த ஒரு பகுதி தான் இந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது. கண்ணதாசன் அவர்கள் எழுதின நூல் தான் இந்த இயேசு காவியம். உலக மக்கள் ஜாதி, மதம், மொழி இதனால் பிரிஞ்சிருக்காங்க. இந்த பிரிவினை காரணமாக மக்கள்கிட்ட முரண்பாடுகள், மோதல்கள் ஏற்படுது. எல்லார்கிட்டையும் அன்பை காட்டிய அமைதியான வாழ்க்கை நெறியோடு வாழ்ந்தாதான் உலகம் உயர்வடையும் அப்படிங்கிற உண்மையை இயேசு காவியம் வழியாக கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மலைப்பொழிவில் இருக்க பாடல் பாருங்க. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். இந்த பாடலுடைய அர்த்தம் பாருங்க. தன்னோட சீடர்களுக்கு அறிவுரை கூறணும் அப்படின்னு இயேசுநாதர் ஒரு குன்றுக்கு மேலே ஏறி நின்று பேச தொடங்குறாரு. சாந்தம்ங்கிற அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகம் முழுவதுமே அவர்களுக்கே உரியது, அவர்களே தலைவர்கள் அப்படிங்கிற உண்மையை இயேசுநாதர் சொல்கிறார். மனித வாழ்க்கையில் தேவைப்படுகிறது பொறுமை தான். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து, சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும், புவி உயர்வும் தாழ்வும் இல்லாத வாழ்வினை பெற வேண்டும். இந்த வரிகளோட அர்த்தம் பாருங்க. இந்த உலகம் ஜாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அறம் என்கிற ஒன்றை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி இந்த உலகம் அமைதியாகிவிடும். பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். இந்த உலகம் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாழைவனம். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். இந்த வரிகளோட அர்த்தம், இரக்கமுடையவர்களே பேறு பெற்றவர்கள். அவர்கள் பிற உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டி இறைவனுடைய இரக்கத்தை பெறுகிறான். இதுதான் அவர்களுக்கான பரிசும் கூட. மனிதனாகியவன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்க்கை பாலைவனம் போல பயனற்றதாகி விடுகிறது. அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்து வந்தால் அவன் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும் அப்படின்னு அழகாக கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு, தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு. தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. பொருள் பாருங்க. மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகிறாங்க. மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் 1000 போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகின்றன. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மலைப்பொழிவு இயேசு காவியம் நூலில் இந்த பாடப்புத்தகத்தில், அதாவது அமைதிங்கிறது இருந்தால் நம்ம இதயம் மலையளவு இருக்கும் அப்படிங்கிறத அந்த சாந்தத்தை மையப்படுத்தி அழகாக சீடர்களுக்கு போதிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். சாந்தம் அப்படின்னா அமைதி. தாரணி அப்படின்னா உலகம் அப்படிங்கிற பொருள். மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. தத்துவம் அப்படின்னா உண்மை. பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் அப்படின்னு பொருள். இரக்கம்னா கருணை. இந்த பாடல் வரிகள் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கொடுத்து கேட்கலாம், கண்ணதாசன் அவர்கள். அடுத்து, கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. இவருக்கு கவியரசு என்னும் சிறப்பு பெயரும் இருக்குது. கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவியரசுங்கிற பட்டம் இவருக்கு இருக்குது.
இவர் காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்காரு. இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காங்க. இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூலாக இயேசு காவியம்ங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. இந்த நூலில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் இந்த பாடல்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கண்ணதாசன் அவர்களோட கால கணிதம் அப்படிங்கிற பாடம் பார்ப்போம். கவிஞன் என்பவன் யார்? அவன் குணம் என்ன? அவன் பணி என்ன? மனம் என்னும் வயல்ல சொல்லேர் உழவனாக சிந்தனை விதைகளை தூவி மடைமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் அப்படிங்கிற அந்த கதிர் அறுப்பவன் தான் கவிஞன். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனும் ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாடல் வரிகள் பார்ப்போம். கவிஞன் யானோர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம், இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை, அறிக செல்வந்தர் கையில் நான் சிறைபட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ண தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்புற தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்குமூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரிகள் கொடுத்து யாருடைய வரிகள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த பாடல் வரிகளையுமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாடத்தில் கொடுத்துருக்க கால கணிதம் அப்படிங்கிற பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ கால கணிதம் எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கண்ணதாசனோட கவிதை தொகுப்புகளில். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. இவர் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. இவரது பெற்றோர் பெயர் சாத்தப்பன் விசாலாட்சி. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமேங்கிற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக ஆயிருக்காரு. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர்தான் கண்ணதாசன். இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ எந்த பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் அப்படின்னா கலங்காதிரு மனமே. எந்த ஆண்டுன்னு பாருங்கள், 1949. திரைப்பட பாடல் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். பாட புத்தகத்தில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் அப்படிங்கிற வரிகள். நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே, பதியின் பிழையென்று பயந்த நம்மை புறந்தான், மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த, விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றன் அப்படின்னு கம்பன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதாவது கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர்கள் எழுதின வரிகள். அடுத்து கண்ணதாசன் அவர்கள் எழுதின வரிகள். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை,
விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. பாடல் வரிகள் பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். அடுத்து ஓல்டு புக்கில் கண்ணதாசன் கவியின்பம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர்தான் கவியரசு கண்ணதாசன். அவருடைய பாடல் வரிகள் தமிழுக்காக தமிழுணர்வு பற்றி எழுதியிருக்காரு. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே அப்படின்னு தமிழ் தாயோட பழமையை பறைசாற்றி கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாடல் வரி. அடுத்து வாழ்வியல் சிந்தனை. வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளுமே கவிதைக்குரிய பொருட்கள். இன்பமும் துன்பமும் நிறைந்தவைதான் வாழ்க்கை. இரண்டையும் ஏற்கும் மன உறுதி பெறுவதுதான் அமைதியாக வாழ்வதற்கு வழி அப்படிங்கிறத கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரியில சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கழக்கமா மனதிலே குழப்பமா. பாடல் வரிகள் கண்ணதாசன் அவர்கள் எழுதினது. இந்த பாடலில் ஒரு நம்பிக்கை நமக்கு ஒரு உரமாக நம்மளுக்கு கிடைக்குது. அறிவுக்கு வழித்தடம் ஒரு அழுத்தமாக நம்மளுக்கு பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்து பசுமை மாறா நினைவு. ஸோ அந்த காலத்தில் பள்ளி கல்லூரிகள்லாம் முடிச்சு செல்லும் அந்த நேரத்தில் விடைபெறு விழா ஒன்று நடத்துவாங்க. ஸோ அதற்காக அனைவரையும் நிகழ வைக்கும் ஒரு பாடலை கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருக்காங்க. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. அடுத்த பாடல் வரிகள் பாருங்க. குழந்தை குறு குறு நடந்து சிறுகை நீட்டி மழலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை. அக்குழந்தையை உவமிக்கும் கண்ணதாசனோட அழகான ஒரு பாடல் வரிகள் தான் இது. முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருளல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ. அடுத்து பொது உடைமை, சுரண்டல், வறுமை இதெல்லாம் நீங்கிறதுக்காகவும் சமத்துவம் ஓங்கணுங்கிற பொதுமை உணர்வோடு கண்ணதாசன் அவர்கள் வலியுறுத்தி ஒரு பாடல் வரிகள் எழுதியிருக்காரு பாருங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. அடுத்து உழவர்களை பற்றி அந்த ஓசையை பற்றி சொல்லியிருப்பாரு. காலை மணி ஓசை, களத்து மணி நல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர் கை வளையலோசை, தாளை மடலோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குளவியர் வாய் தேனோசை. இந்த பாடலில் ஓசைங்கிற சொல் பலமுறை பொருள் நயமும் ஓசை இனிமையும் பொருந்துமாறு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடின ஒரு பாடல் வரி. அடுத்து சொல்லாட்சி. கவிதைக்கு மூலப்பொருட்களே சொற்கள் தான். இனிய தமிழ் சொற்களை மணிகள் கவிஞர்களால் கையாளப்படுவது போல அவை பட்டை தீட்ட பெற்று ஒளி வீசுகின்றன. அத்தகைய சொல்லாட்சிகளை கவிஞர் கண்ணதாசனோட வரிகளை நம்ம பார்க்கலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இந்த பாடல் ஆறு மனமே ஆறு அப்படிங்கிற சாங் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் இடையில வரக்கூடிய ஒரு பாடல் வரி தான். அடுத்து பாருங்க. அடுத்து கண்ணதாசனோட படைப்புகளும் சிறப்புகளும். முத்தையா அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் தான் கண்ணதாசன்.
இவர் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டிங்கிற ஊரில் ஜூன் 24 1927 அன்னைக்கு பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்தது. அவர் தம் திரைப்பட பாடல்கள் நூல் வடிவமும் பெற்றிருக்குது. ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம் முதலியன அவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள். ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடக நூல். இப்போ ராச தண்டனைங்கிறது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு நாடக நூல். யாரை பற்றினது அப்படின்னா கம்பர் அம்பிகாபதி பற்றின வரலாற்றை கொண்ட ஒரு நாடக நூல். ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி, வேலங்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய 20க்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலிங்கிறதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அப்போ 20க்கும் மேற்பட்ட புதினங்கள், அதில் ஒரு புதினம் தான் சேரமான் காதலி, அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. கண்ணதாசன் தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் முதலிய இதழ்களை தொடங்கி அதற்கு ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. கவிதையிலும் உரைநடையிலும் சொற்பொழிவிலும் திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியை வகுத்து கொண்டு தலை நிமிர்ந்து நின்றவர் தான் கண்ணதாசன் அவர்கள். ஸோ அவருடைய வரிகள் பாருங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். பை பாய்.